In Matthew chapter 7, மத்தேயு 7ஆம் அதிகாரம், Jesus said, இயேசு சொன்னார், after speaking the Sermon on the Mount, மலை பிரசங்கத்தை பிரசங்கித்து முடித்த பின்பு, and if you read Matthew 5, 6 and 7, you know it's a very high standard. மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதனுடைய நிலவரமானது, அது தரமானது மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்கிறது. Let me tell you something which you probably never heard. ஒரு காலம் நீங்கள் கேட்டிராத ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா? Moses went up to the mountain and brought the 10 commandments down for Israel to follow. மோசே அங்கே உயரே மலையிலே ஏறி இஸ்ரவேல் ஜனங்கள் பின்பற்றும்படியாக 10 கற்பனைகளை கொண்டு வந்தார். And till today the Jewish people respect those 10 commandments. இன்று வரை அந்த 10 கற்பனைகளை யூத மக்கள் மதிக்கிறார்கள், கனம் பண்ணுகிறார்கள். Jesus went up to the mountain. இயேசு அந்த மலைக்கு சென்றார். And gave the Sermon on the Mount, Matthew 5, 6 and 7. மத்தேயு 5, 6, 7 இவைகளில் சொல்லப்பட்டதான மலை பிரசங்கத்தை கொண்டு வந்து மக்களுக்கு கொடுக்கிறார். But not even 1% of Christians respect that. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்களிலே இருக்கக்கூடிய 1% கூட அதை மதிப்பதில்லை, கனம் பண்ணுவதில்லை. You read the Sermon on the Mount. மலை பிரசங்கத்தை வாசிங்க. It is to replace the 10 commandments. அந்த 10 கற்பனைகளுக்கு மாற்றாக அதை கொடுத்திருக்கிறார். In which way? எந்த விதத்திலே? If the 10 commandments told you to walk, how Sermon on the Mount is telling you to fly. 10 கற்பனைகள் உங்களை நடவுங்கள் என்று சொன்னால், இயேசு கொடுத்த மலை பிரசங்கமானது நீங்கள் பறக்க வேண்டும் என்று சொல்கிறது. Much higher standard. தரம் உயர்ந்திருக்கிறது. If the law was 10 meters high, this is 1000 meters high. நியாயப்பிரமாணமானது 10 மீட்டர் உயரம் என்று சொன்னால் இது 1000 மீட்டர் உயரம். The law said don't commit murder, Jesus said don't get angry. கொலை செய்யாதீர்கள் என்று பிரமாணம் சொல்கிறது, இயேசுவோ கோபப்படாதீர்கள் என்று சொல்கிறார். Jesus said, the law said don't commit adultery, I say don't lust after women. நியாயப்பிரமாணமானது விபச்சாரம் செய்யாதீர்கள் என்று சொல்கிறது, மலை பிரசங்கத்திலேயோ இச்சையோடு பார்க்காதீர்கள் என்று சொல்கிறது. The law said when your hand is on some holy book and you're taking a vow in court, don't tell a lie. ஒரு புனித புத்தகத்திலே உங்கள் கையை வைக்கும் பொழுது, நீங்கள் உடன்படிக்கை செய்யும் பொழுது, வாக்கு பண்ணும் பொழுது பொய் சொல்ல வேண்டாம் என்று பிரமாணம் சொல்கிறது. Jesus said, இயேசு சொன்னார், always speak the truth. எப்பொழுதுமே உண்மையை பேசுங்கள். No need of vow or anything. அதற்கென்று நீங்கள் சத்தியம் பண்ணவெல்லாம் தேவையில்லை. The law said love your neighbor. Jesus said love your enemies also. அயலகத்தானை நேசிக்க வேண்டும் என்று பிரமாணம் சொன்னால், இயேசு சத்துருவை நேசி என்று சொல்கிறார். What a high standard. எவ்வளவு உயர்ந்த தரம் பாருங்கள். He was raising the standard. அவர் அந்த தரத்தை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். Now today many Christians think they are very holy when they keep the 10 commandments. இன்றைக்கு अनेक கிறிஸ்தவர்கள் 10 கற்பனைகளை கைக்கொண்டாலே போதும் பரிசுத்தவான்கள் என்று எண்ணுகிறார்கள். Then you are a good Jew. அப்படியானால் நீங்கள் ஒரு நல்ல யூதன். Not Christian. கிறிஸ்தவன் அல்ல. You are a good follower of Moses, not of Jesus Christ. நீங்கள் மோசேயை பின்பற்றுகிற நல்ல ஒரு சிஷ்யன், இயேசுவை பின்பற்றுகிற சிஷ்யன் அல்ல. These are the areas where there's tremendous amount of deception in Christianity. இவ்விதமான பகுதிகளிலே இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் அதிகமான வஞ்சனை காணப்படுகிறது. When that happens, இது நடைபெறும் பொழுது, when people follow the Old Testament law which spoke about tithing and 10 commandments, தசமபாகம் 10 கற்பனைகள் போன்றதான பழைய உடன்படிக்கை காரியங்களை பின்பற்றும் பொழுது, don't follow the New Testament which says give cheerfully and follow the standards of the Sermon on the Mount, மலை பிரசங்கத்தினுடைய தரத்தை பின்பற்றுங்கள், உற்சாகமாய் கொடுங்கள் என்கிறதான புதிய ஏற்பாட்டு தரத்தை பின்பற்றாவிட்டால் what will happen is என்ன நடக்கும் என்றால், all these so called believers விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் will become religious. அவர்கள் வெறும் மதவாதிகளாக தான் இருப்பார்கள். Religious Christians. அவர்கள் பக்தி வாழ்க்கை வாழ்வது போல இருப்பார்கள். Not disciples of Jesus Christ. அவர்கள் இயேசுவுக்கு சீஷர்களாக இருக்க மாட்டார்கள். People who follow the traditions of men more than the word of God. தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுவதை காட்டிலும் அதிகமாக மனுஷருடைய பாரம்பரியங்களை அதிகமாக பின்பற்றுகிறார்கள். At the end of the Sermon on the Mount, மலை பிரசங்கத்தின் முடிவிலே, listen to this. இதை கவனித்து கேளுங்கள். Jesus said, இயேசு சொல்கிறார், verse 14, 14ஆம் வசனம், this gate is very small and this way is very narrow and very few will find this way. இந்த ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமும் ஆயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். What was he talking about? அவர் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்? He was கொண்டிருக்கிறார். talking about what he had spoken in the last 3 chapters. கடந்த 3 அதிகாரங்களில் என்ன பேசினாரோ அதை குறித்து பேசுகிறார். This what I've spoken to you about not getting angry and not lusting after women, கோபப்படாமல் இருப்பது, ஸ்திரீகளை இச்சையோடு பார்க்காமல் இருப்பது, loving your enemies, சத்துருக்களை நேசிப்பது, and when you pray don't tell anybody about it, ஜெபிக்கும் பொழுது யாரிடத்திலும் அதை குறித்து சொல்ல வேண்டாம், when you fast don't tell anybody about it, உபவாசிக்கும் பொழுது யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம். That, by the way, is one of the most disobeyed commandments, particularly in Pentecostal churches. நான் சொல்லட்டுமா,
அதிகமாக கீழ்ப்படியாத ஒரு கட்டளை இருக்கும் என்று சொன்னால் இந்த உபவாசம் ஜெபத்தை குறித்ததான காரியத்திலே குறிப்பாக பெந்தகோஸ்தே சபைகள் கீழ்ப்படுவதில்லை. They will always tell you about their fasting. எப்பொழுதுமே தாங்கள் நான் உபவாசிக்கிறேன் என்று சொல்வார்கள். Do you know there's only one commandment Jesus gave about fasting? உபவாசத்தை குறித்து ஆண்டவர் கொடுத்த ஒரே ஒரு கட்டளை தான் உண்டு என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரே ஒரு கட்டளை தான். He never told you how often you should fast. எவ்வளவு அடிக்கடி நீங்கள் உபவாசிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. He never told you how long you should fast. எவ்வளவு நாட்கள் உபவாசிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. 1 day, 3 days, 40 days, he never said. ஒரு நாள் உபவாசிக்கணுமா, 3 நாள் உபவாசிக்கணுமா, 40 நாள் உபவாசிக்கணுமா சொல்லவில்லை. How many times in a year? Never said. வருஷத்துல எத்தனை முறை உபவாசிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. But he gave only one commandment. ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்தார். When you fast, நீங்கள் உபவாசிக்கும் பொழுது don't tell anybody. யாருக்கும் சொல்ல வேண்டாம். That is the commandment most Christians disobey. அநேக கிறிஸ்தவர்கள் கீழ்ப்படியாத இருக்கக்கூடிய கட்டளை இதுதான். They advertise to everybody. அவர்கள் தங்க எல்லாருக்கும் விளம்பரம் செய்கிறார்கள். I fasted. நான் உபவாசித்தேன். Oh, when I fasted, God told me this. நான் உபவாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு கூட இதை பேசினார். They have absolutely no respect for the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு முற்றிலும் மதிப்பு கொடுக்காதவர்கள். That is why Jesus said, ஆகவே தான் இயேசு சொன்னார், this gate is very small. இந்த வாசலானது நெருக்கமா இருக்கிறது. This way is very narrow. மிகவும் நெருக்கமா இருக்கிறது. Many will talk about it, but few will find it. அநேகர் இதை குறித்து பேசுவார்கள், அதை கண்டுபிடிக்கிறவர்களோ சிலர். I have discovered that. நான் அதை கண்டுபிடித்திருக்கிறேன். Very few believers have found this way, this narrow gate and narrow way described in the Sermon on the Mount. இந்த மலை பிரசங்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான இடுக்கமான வாசல், குறுகலான பாதையை கண்டுபிடித்தவர்கள் வெகு சிலர் தான்.